சென்னை துறைமுகத்தில் நேற்றிரவு காருடன் கடலுக்குள் விழுந்த நபரை கடலோர காவல் படையினர் மற்றும் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புத் துறையினர் ஸ்கூபா டைவர்ஸ் மூலம் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை துறைமுகத்தில் நேற்று இரவு காருடன் கடலுக்கு விழுந்த நபரை தேடக்கூடிய அந்த பணி இன்று 2வது நாளாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று மாலை 7:30 மணிக்கு அவர் காரை பின்புறமாக இயக்க முயற்சி செய்யும் பொழுது கடலுக்குள் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. காரை நேற்று இரவு 11 மணிக்கு மீட்டிருக்கிறார்கள். ஆனால் காருக்குள் இருந்த ஓட்டுநர் முகமது சகியின் நிலைமை என்னானது என்பது குறித்து இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்லை. இன்று அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் துறைமுக வளாகத்திற்கு வந்திருந்தார்கள். மேலும் கடலோர காவல்படையினுடைய ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள், ஆழ்கடல் பகுதியில் இருந்து பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய வீரர்கள் அந்த பகுதியில் தற்போது முகமது சகியை தேடக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக துறைமுக பகுதி என்பதன் காரணமாக கார் கடலுக்குள் விழுந்த பகுதி 85 அடி ஆழம் வரைக்கும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. துறைமுக பகுதியில் கடலின் ஆழம் அதிகமாக இருக்க வேண்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆழ்கடல் நீச்சல் வீரர்களை கொண்டு வந்து அவர்கள் மூலமாக முகமது சகியின் நிலைமை என்ன, அவரை தேடக்கூடிய அந்த பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினருடைய அந்த 2 வாகனங்கள் வந்தது. அதிலும் நீச்சல் வீரர்கள் வந்திருந்தார்கள். அவர்களும் சேர்ந்து தற்பொழுது இந்த மழையிலும் அவருடைய உடலை தேடக்கூடிய அந்த பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள்.